நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க வெள்ளியங்கிரி மலை பற்றின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை. நீங்கள் வெள்ளியங்கிரிக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கிறது வந்து உங்களோட உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் அங்கே போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஆர்வத்தில் போயிட்டேன், சரி ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 7 மலை ஏறுறதுங்காட்டியும் பயங்கர கஷ்டம். அந்த 6வது மலையிலலாம் வந்து இன்னும் ஒரு மலை தான் இருக்குது. பட் ஆனால் என்னால் ஏற முடியல. அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு. அழுவாத குறை தான். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. 6வது மலையில் வந்து ஒரு சுனை ஒன்று இருக்கும். அந்த சுனையில் குளிச்சுட்டு நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் பயங்கர ஜில்லுப்பாக இருக்கும். -6 டிகிரிஸில் இருக்கும். பயங்கர கூலிங்காக இருக்கும். ஆனால் அதில் குளிச்சுட்டு நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாச்சும் வந்து வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஆனால் நான் ஏறுறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அதே போல் இறங்குறப்பையும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் ஏறுறப்ப வந்து ஏன்டா வந்தோன்னு யோசித்தேன். பட் இறங்கி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு டைமாச்சும் வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஆசை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து கண்டிப்பாக இன்னொரு மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருவதமலை பிளான் பண்ணி அதுவும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதையுமே வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ப்ராப்பராக இருக்காது. அதில் வாய்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். பட் ஆனால் போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் முழுசாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.